Hello everyone, welcome to Pharma Extent, your daily dose of smart pharmacy learning. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியன் அண்ட் மோடு யூனிட் 1ல பயோஸ்டாட்டில் இருக்கக்கூடிய மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் மீடியன் அண்ட் மோடை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். லைக் என்னென்னா மீன்னா என்ன, பயோஸ்டாட்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணலாம், வாட் இஸ் இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட்னா என்ன, கண்டினியூஸ்னா என்ன, இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அடுத்த 2 சாப்டருமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அது கொஞ்சம் லாங்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வரக்கூடிய ஃபர்தர் வீடியோஸில் நான் ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். லைக் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஈஸியாக இருக்குது, ஷார்ட் அண்ட் கிறிஸ்காகவே நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஐ ப்ரிஃபர் ஷார்ட் வீடியோ. இல்லை எங்களுக்கு லாங்காக வேணும், எக்ஸாம்பிளோட வேணும் அப்படின்னா நான் லாங் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் வீடியோஸில் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, கமிங் டு மீடியன். ஓகே, இப்போ மீடியன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டாவில் நம்ம அதோடைய சென்ட்ரல் வேல்யூ தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எய்தர் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அதை அரேஞ்ச் பண்ணிடணும். லைக் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் நம்பர்லேருந்து லார்ஜஸ்ட் நம்பருக்கு 9, 10, 15, 18, 25 இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதில் சென்ட்ரல் வேல்யூ தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் சென்ட்ரல் எது இருக்குது, 15 இருக்குது. ஸோ 15 இஸ் த மீடியன் ஹியர். ஓகே, அதில் சென்ட்ரல் வேல்யூவை தான் நம்ம வந்து மீடியன்னு சொல்லுவோம். இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எம் அப்படிலாம் எம்இ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மீடியனோட ஃபார்முலா, n+1 டிவைடட் பை 2 TH அப்சர்வேஷன். இந்த TH அப்சர்வேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதில் 15 என்ன பார்த்தோன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி 15 பார்த்தோம்னா 5 நம்பர் இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் போயிடும், சென்டரில் 15 இருக்குது பிட்வீனில். ஸோ ஆப்வியஸாக 15 தான் மீடியன் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணி எப்படி போடுவோம் அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன இங்கே இருக்குது, 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5+1 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 3 நம்ம கேன்சல் வருதா. ஸோ இந்த தேர்ட் வேல்யூ, இந்த டிஹெச் இருக்குது பார்த்தியா, இந்த தேர்ட் வேல்யூவை தான் நம்ம வந்து இந்த கிடைச்சிருக்க டேட்டாவில் இருக்கக்கூடிய தேர்ட் வேல்யூ தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இந்த தேர்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஃபஸ்ட் வேல்யூ 9 இருக்குது, செகண்ட் வேல்யூ 10 இருக்குது, இந்த தேர்ட் வேல்யூ தான் 15 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த தேர்ட் வேல்யூ தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த தேர்ட் வேல்யூ தான் மீடியன் சொல்லுவோம். சரியா, ஸோ மீடியன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்ன மெத்தடில் நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே சேம் அதே மாதிரி இண்டிவிஜுவலு, டிஸ்க்ரீட்டு, கண்டினியூஸு, இது மூணுமே இதை பற்றி உங்களுக்கு எந்த நாலேஜ் ஐடியாவும் கிடைக்கல அப்படின்னா ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் மீன் அப்படின்ட்டு. அதில் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வித் எக்ஸாம்பிளோட. அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் சீரிஸாக தெரியல. லைக் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்டிகுலர் ஒரு நம்பராக இருக்கும். ஓகே, அது ஆர்டாக இருந்தால் தானே இந்த ஃபார்ம்லா, ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்லா. ஆட் நம்பர்னா தெரியல, லைக் 1 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5 ஆட் நம்பர். ஸோ இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஈவன் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்குன்னா இதில் 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். இஃப் n ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் ஆட், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா 9 10 15 18 25 5 நம்பர்ஸ் இருக்குது இதில். ஓகே, 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஆட் நம்பர். ஸோ ஓகே, அப்போ ஆடாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, n+1 டிவைடட் பை 2 TH அப்சர்வேஷன். ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அசெண்டிங் ஆர்டர் இப்போ ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளே தான் 5+1 பை 2 6. அப்புறம் தேர்ட் வேல்யூ, நமக்கு தேர்ட் வேல்யூ என்ன இருக்குது 15. ஸோ 15 தான் இதில் மீடியன். ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். இப்போது ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, ஓகே 12 18 19 25 4 நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ 4 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இது ஈவன் நம்பர். ஈவனாக இருந்தால் நான் ஃபார்முலா சொன்னால இங்கே பார்த்தோம்ல அதே ஃபார்முலா தான், n/2 TH ப்ளஸ் n/2 + 1 TH வேல்யூ டிவைடட் பை 2. ஓகே, லைக் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ 4/2 TH வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 4/2 + 1 TH வேல்யூ. என்ன இருக்கிறத நம்ம 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. ஓகே, அந்த செகண்ட் வேல்யூ போடுறோம். இங்கே கேன்சல் பண்ணா 2 + 1 3, அந்த தேர்ட் வேல்யூன்னு போடுவோம். ஸோ இந்த செகண்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்குது 12 இருக்குது. ஸோ 12. ஓகே, இங்கே தேர்ட் வேல்யூ என்ன இருக்குது 18. ஸோ 18 போடுறோம். 12 + 18 30 டிவைடட் பை 2 பண்ணால் 15 வந்துருச்சு நமக்கு. ஓகே, ஸோ நமக்கு இதில் வந்து 15 தான் வந்து மீடியன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு எய்தர் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இதை நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வந்து டிஸ்கிரீட் சீரிஸ், இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு முடிஞ்சு. இண்டிவிஜுவலுக்கு 2 தான், ஒன்று ஆட் நம்பராக இருந்தால் என்ன, ஈவன் நம்பராக இருந்தால் அவ்வளோதான் இண்டிவிஜுவல் சீரிஸ். இப்போ டிஸ்கிரீட் சீரிஸ்க்கு பார்க்கலாம். டிஸ்கிரீட்னா தெரியும், நான் சொல்லியிருப்பேன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், எக்ஸோட வேல்யூ இருக்கும், அது ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சினா ஒரு வேல்யூ எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா 1 வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 வந்து 7 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 4 வந்து 9 டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னா இது எல்லாமே வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு டேபிளர் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ ஃப்ரீக்வன்சி எஃப்னு கொடுப்பாங்க. இதை ஃப்ரீக்வன்சி நம்ம எஃப்னு டினோட் பண்ணுவோம். எஃப் கொடுத்துறாங்க ஆப்வியஸாக. அப்படி இது வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். புரியுதா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில் 1 2 3 4 இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிஸ்கிரீட் சீரிஸாக தான் இந்த ஃபார்முலா.
நார்மல் ஃபார்மில் நமக்கு என்ன n+1 டிவைடட் பை 2 அப்படின்னு இருந்துச்சா டிஹெச் அப்சர்வேஷன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் n அப்படின்னு இருக்க இடத்துல நம்ம சம் ஆஃப் எஃப்னு போடுவோம், ஏன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, சம் ஆஃப் எஃப் +1 டிவைடட் பை 2 டிஹெச் அப்சர்வேஷன், இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, இதில் நம்ம என்ன ஒன்று பார்ப்போம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஒன்று நம்ம பார்ப்போம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னன்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க, எக்ஸ் கொடுத்துறாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துறாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் சீரிஸு, ஃப்ரீக்வன்சி, இது டிஸ்கிரீட் சீரிஸா அன்குரூப் டேட்டாவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் எடுக்கிறோம், எஃப் எடுக்கிறோம். நார்மலாக இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் எஃப் +1 டிவைடட் பை 2 டிஹெச், இதுதான் நம்மளோட ஃபார்முலாவா. ஸோ சம் ஆஃப் எஃப்ங்கிறது என்னது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, 100 +1 டிவைடட் பை 2. ஓகே, கேன்சல் பண்ணோன்னா 50.5 டிஹெச் வேல்யூன்னு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல இந்த பாக்ஸில் எங்கே 50.5 வேல்யூ இருக்குது, உனக்கு கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு 50th நம்பர் நம்ம போய் எங்கன்னு தேடுவோம், கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவோம். இது ஃப்ரீக்வன்சி இத்தனாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று பண்ணுவோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீன் இந்த மாதிரி வந்து எஃபோட வேல்யூ இருக்குது, 8 இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் 8 அப்படியே நம்ம போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா அது 8ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணி இங்கே போடுவோம். 8 + 12 20, 20 + 16 36, 36 + 19 55, இந்த மாதிரி ஃபர்தராக போடுவோம். இங்கே வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 100 வந்துச்சு. நீங்கள் போட்டது கரெக்டானு எப்படி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னா இந்த நம்பரும் சேமாக இருக்கும். இங்கே சம் ஆஃப் எஃப் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 வந்துச்சா. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் ஆட் பண்ணும்போது கடைசி நம்பர் நமக்கு சேமாக வரணும். அதே 100 வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க வேல்யூ வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு 50.5ன்னு வந்துச்சு. இந்த 50.5 50.5th வேல்யூ வந்து எதில் இருக்குது, இந்த 55ன்ற நம்பருக்குள்ளே அடங்கியிருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ, இதுக்கு நேராக என்ன இருக்குது 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நம்ம மீடியன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே 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 இதுதான் நம்ம மீடியன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். திஸ் வேல்யூ லைஸ் இன் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 55 ஃபார் த வேல்யூ 4. ஓகே, 55ன்ற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இது இருக்குது, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ 4. ஸோ இப்போ தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீடியன் வந்து 4. ஓகே, இது டிஸ்கிரீட் சீரிஸ்க்கு. டிஸ்கிரீட்னா ஃபார்முலா தெரியும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கண்டினியூஸ் சீரிஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ் சீரிஸாக சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு ரேஞ்சோடு இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சோடு இருக்கும். 15 to 25, 25 to 35, 35 to 45, இந்த மாதிரி ஒரு ரேஞ்சோடு இருக்கும் கண்டினியூஸ் சீரிஸ் அப்படிங்கிறது. கண்டினியூஸ் சீரிஸ்க்கு மட்டும் இந்த ஃபார்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லைக் L1 + M-C டிவைடட் பை F இன்ட்டு L2 - L1, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் L1 அப்படின்னு பார்த்தோம்னா லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஓகே, மீடியன் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த மீடியன் கிளாஸோடைய லோவர் லிமிட் L1, L2ங்கிறது அந்த மீடியன் கிளாஸோடைய அப்பர் லிமிட்டு, எம்ங்கிறது மீடியன் நம்பரு, சிங்கிறது ஒரு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கக்கூடிய முன்னாடி கிளாஸை தான் நம்ம சி அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னென்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எஃப்ங்கிறது மீடியன் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் என்ன நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து சேம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து மீடியம் கண்டுபிடிச்சோன்னா சேம் இதுலேயும் மீடியம் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கிளாஸ் இன்டர்வல் எழுதுகிறோம், ஃப்ரீக்வன்சி எழுதுகிறோம், அதே மாதிரி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதுகிறோம். ஓகே, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா 5 5 + 10 15, 15 + 18 33, இந்த மாதிரி ஃபர்தராக போடுவோம். சம் ஆஃப் எஃப் நம்ம ஆட் பண்ணும்போது 51 கிடச்சிருக்கு. நான் சொன்னேன்ல கிராஸ் செக் எப்படி பண்ணணும், இந்த 51 இந்த நம்பரும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம போட்ட வேல்யூ கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் எஃப் +1 டிவைடட் பை 2 நம்மளோட ஃபார்முலா தெரியல, அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னோட சம் ஆஃப் எஃபோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, சம் ஆஃப் எஃபோட வேல்யூ 51 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 51 + 1 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னு நமக்கு 26ன்னு கிடைக்குது. ஓகே, எம் மீடியன் நம்பர் வந்து நமக்கு 26ன்னு கிடைக்குது. இந்த 26th வேல்யூ எதில் இருக்குது, எந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னு பார்க்குறோம். லைக் போன ஸ்டெப்பில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். போன ஸ்டெப்பில் இது வரைக்கும் பார்த்தோமே, இது வரைக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான். ஓகே, இதே ப்ராசஸ் தான். அந்த 26th வேல்யூ வந்து இந்த 33க்குள்ளே இருக்கா, 26 வந்து இந்த 33க்குள்ளே இருக்குமா. ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கிளாஸை தான் நம்ம மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இங்கே 4 இல்லை 5 இருந்துச்சுன்னா அது ஈஸியாக மீடியன் நம்பர்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல நம்ம கிளாஸ் இன்டர்வல் மாதிரி இருக்குது. ஸோ 35லேருந்து 45க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான் மீடியன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு நேராக இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 26th வேல்யூ இதில் இருக்கா. ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் நம்ம சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, முன்னாடி இருக்க கிளாஸ் தான் கிளாஸ் ப்ரெசீடிங் த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் சி. புரியுதா?
இதில் வந்து நமக்கு இப்போ என்ன வேணும், நமக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும், புரியுதா? இப்போ L1 L2னா என்ன, இதில் வந்து இதுதான் மீடியன் கிளாஸ், ஆமாவா? 35லேருந்து 45 இதுதான் வந்து மீடியன் கிளாஸ். ஓகே, இந்த மீடியன் கிளாஸில் L1 அப்படிங்கிறது லோவர் லிமிட்டா, இதில் எது கம்மியான நம்பர் 35, ஸோ ஆட்டோமேட்டிக்காக L1ங்கிறது 35, L2ங்கிறது இந்த மீடியன் கிளாஸோடைய அப்பர் லிமிட், ஸோ 45. ஓகே, ஸோ 45 மைனஸ் 35, L2 மைனஸ் L1 வேணும் நமக்கு. எம்ங்கிறது தெரியும், மீடியன் நம்பர் வந்து 26 நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். L1 L2 தெரியும், சிங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்க கிளாஸ், எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகே, அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். லைக் சி, மீடியன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ L1 என்னென்ன வேல்யூ வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, L1ன்றது இதுதான் வந்து மீடியன் கிளாஸ் 35 45. ஓகே, இதோட லோவஸ்ட் வேல்யூ வந்து 35 L1, L2 வந்து 45, மீடியன் நம்பர் வந்து 26 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சிங்கிறது அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் சி, ஃப்ரீக்வன்சின்றது அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நேராக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் 18. ஓகே, ஸோ இப்போ L1 + M - C டிவைடட் பை F இன்ட்டு L2 - L1 இதான் ஃபார்முலா. ஓகே, L1ஓட வேல்யூ 35 சப்ஸ்டிட் பண்ணுறோம், Mோட வேல்யூ 26 சப்ஸ்டிட் பண்ணுறோம், மைனஸ் சியோட வேல்யூ 15 சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிவைடட் பை வாட் இஸ் F வேல்யூ 18. ஓகே, ஸோ L2 - L1ன்றது 45 - 35. ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன வரும், நமக்கு 45 - 35 வந்து 10ன்னு வருமா, 10 11 மல்டிபிள் பண்ணால் 110ன்னு வரும், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6.11 அப்படின்னு வரும், 11ன்னு வரும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 41.11. ஸோ இதுதான் நமக்கு மீடியன். ஓகே, ஸோ நம்ம கிடச்சிருக்க மீடியன் வந்து 41.11, மீடியன் கிளாஸ்ன்றது 35 to 45, இவ்வளோ தான் மீடியன். ஓகே, இது மீடியன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் மோடு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மோட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். மீடியன்னா புரிஞ்சு இல்லையா, எதனா புரியல அப்படின்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகே, இப்போ வந்து மோடுக்கு வரும். இப்போ மோட் அப்படின்னா என்னன்னா, ஒரு வேல்யூ எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த வேல்யூ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் the variable which has maximum frequency is said to be mode value. ஓகே, it is denoted by Z or MO அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். சேம் அதே மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன் தான், இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட் சீரிஸ், கண்டினியூஸ் சீரிஸ். ஓகே, மீன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் அதில் சொல்லியிருப்பேன், இண்டிவிஜுவல் என்ன, டிஸ்கிரீட்னா என்ன, கண்டினியூஸ்னா என்ன அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் சீரிஸில் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கொடுத்துட்டாங்க. ஓகே, 10 27 24 இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன வேல்யூ இருக்குது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 10ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அப்படியே ஒரு ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 15ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, 18ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, 20ங்கிற ஒரு நம்பர், 24 27 32 இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த வேல்யூவில் பார்த்தோம் அப்படின்னா 10 வந்து ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி 1. 15 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 18 வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, இங்கே 18 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 20 ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, 24 ஒரு வாட்டி இருக்குது, 27 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, 32 வந்து ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவில் எது மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த 27ங்கிற வேல்யூ 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த 27 அப்படிங்கிறது தான் மோடு வேல்யூ. ஓகே, இதுதான் நம்ம மோடு வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்ட்டு. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா வேறு, மோடுனா வேறு. நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனா மோட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஓகே, அதை ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது இது எல்லாத்தோட டிஸ்ட்ரிபியூஷனுமே நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். லைக் இந்த வேல்யூ வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, 10 வந்து ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். 15 ஒரு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். 18 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். மோட் அப்படிங்கிறது இதில் எந்த ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கு, எந்த வேல்யூ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் மோடு. இது எப்படி டினோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் 27 இருந்தால் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து Z = 21 இதுதான் மோடு வேல்யூ. ஓகே, இது இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு இப்படி கால்குலேட் பண்ணுவோம். இதே வந்து கண்டினியூஸ் சீரிஸ், இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் சீரிஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லைக் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இது குரூப்பிங் பண்ணுவோம். குரூப்பிங் டேபிள் அப்புறம் அனாலிசிஸ் டேபிள், இது 2 இம்பார்ட்டன்ட். ஓகே, டிஸ்கிரீட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, அப்படி இல்லை நார்மலாக இப்போ 2 மார்க்கில் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி XF கொடுத்துட்டு இதில் எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எது வந்து அதிகமாக எந்த ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் நம்ம அப்படி டேரெக்டாக போட்டுருவோம். ஓகே, இது இந்த மாதிரி 5 மார்க்கில் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். குரூப்பிங் டேபிள் பண்ணுறோம், அப்புறம் அனாலிசிஸ் டேபிள் நம்ம பண்ணுவோம். ஓகே, குரூப்பிங் டேபிள்னா என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து 6 காலம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, 6 காலம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுவோம். அதில் வந்து காலம் 1ல் வந்து கொடுத்துருக்க வேல்யூவோட ஃப்ரீக்வன்சி அப்படியே நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன்.
இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 8 10 15 20 25 30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு காலம் 1 இது வந்து காலம் 1, காலம் 2 ஓகே, காலம் 3, சிமிலராக 4 5 6 இந்த மாதிரி 6 காலம் நம்ம பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு காலமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ அப்படியே எழுதுறோம். இதில் வந்து நம்ம வந்து இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதிடுவோம். லைக் 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி எழுதிடுவோம். ஓகே, இதில் வந்து ஃப்ரீக்வன்சி எழுதுறோம். 8 10 15 20 25 30 35 40 இந்த மாதிரி எழுதிடுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு காலமில் இது இருக்கும். ஓகே, 6 காலமாக பிரிக்கிறோம். அந்த 6 காலமில் ஃபஸ்ட்டு காலம் வந்து கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதுறோம். ஓகே, கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலமில் ஆல் த ஃப்ரீக்வன்சி ஆர் ரிட்டன் இன் காலம் 1. ஓகே, எல்லா கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு காலமில் எழுதுறோம். செகண்ட் காலம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுறோம். 2 ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து 6 அந்த மாதிரி லைக் இப்படி இருக்கா. 2 ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுவோம். 8 10 ஆட் பண்ணி 18 அப்படின்னு போடுவோம். 15 20 ஆட் பண்ணி 35 அப்படின்னு போடுவோம். 2 ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 ஆட் பண்ணுவோம். இது செகண்ட் காலமில். ஓகே, இதே தேர்டு காலமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியை விட்டுட்டு மற்ற 2 காலம் 1 எல்லாமே காலம் 1ல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தேர்டு காலமில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி விட்டுட்டு செகண்ட் அண்ட் தேர்டை ஆட் பண்ணி போடுவோம். லைக் இதுதான் ஃபஸ்ட்டு காலமா, இதில் தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ செகண்ட் காலமில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம். அடுத்த 2 வேல்யூ ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம். இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும் விட்டுட்டு அடுத்த 2 ஆட் பண்ணுவோம். லைக் 10 15 20 25 அப்படின்ட்டு 10 15 எவ்வளோ 25 அப்புறம் 45 இப்படி ஆட் பண்ணி போடுவோம் தேர்டு காலமில். ஓகே, இதே ஃபோர்த்து காலம்னு வந்தோம் அப்படின்னா 3 நம்பர் ஆட் பண்ணுறோம். இங்கே நான் ஷார்ட்கட்டாக எழுதிருக்கேன் பாருங்கள். இதில் காலம் 2ல் வந்து 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் விட்டுட்டு அடுத்த 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். இதில் 3 நம்பர் ஆட் பண்ணுவோம். லைக் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எப்படி 8 10 15 3 நம்பர் ஆட் பண்ணி இந்த 3 நம்பர் ஆட் பண்ணி காலம் 4ல் போடுவோம். ஓகே, 3 நம்பர் ஆட் பண்ணி போடுவோம். இதே ஃபிஃப்த்து காலமில் என்ன பண்ணுறோம், சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டை விட்டுட்டு அடுத்த 3 நம்பர் ஆட் பண்ணுவோம். இங்கே எப்படி நம்ம ஃபஸ்ட்டை விட்டுட்டு 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர், அடுத்து ஃபஸ்ட்டை விட்டுட்டு 2 நம்பர், அடுத்து 3 நம்பர், அடுத்து ஃபஸ்ட்டை விட்டுட்டு 3 நம்பர் அப்படி. ஓகே, ஃபிஃப்த்து காலமில் இந்த ஃபஸ்ட்டை விட்டுட்டு 3 நம்பர் ஆட் பண்ணுவோம். 10 15 20 25 30 35 இப்படி ஃபஸ்ட்டை விட்டுட்டு 3 நம்பர் ஆட் பண்ணுவோம். சிக்ஸ்த்து காலமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டு மற்ற 3 நம்பர் ஆட் பண்ணுறோம். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் இது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு 2 விட்டுருவோம். இந்த ஃபஸ்ட்டு 2 லைக் 8 10 விட்டுட்டு மற்ற 3 நம்பர் லைக் 15 20 25 30 35 40 இந்த 3 நம்பர் ஆட் பண்ணி போடுவோம். ஓகே, இதுதான் வந்து குரூப்பிங் டேபிள். ஓகே, இப்போ அனாலிசிஸ் டேபிள் அப்படின்னா என்னென்னா இந்த அனாலிசிஸ் டேபிள்னா சேம் அதே மாதிரி 6 காலம் பிரிச்சுப்போம். ஓகே, காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம் 5 காலம் 6 இந்த மாதிரி பிரிச்சுப்போம். ஓகே, இந்த காலம் 1ல் எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 40ங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியா. ஸோ அதுக்கு எங்கே வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோ அந்த நம்பர் நம்ம போடுவோம். இங்கே அந்த ஐட்டம் நம்ம எடுத்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு போட்டுப்போம். கொடுத்துருக்க எக்ஸோட வேல்யூ போட்டுருவோம். 8க்கு தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இங்கே 1 டினோட் பண்ணுவோம். அடுத்த காலமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுருவோம். இதில் எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சினா எது ஹையஸ்ட் நம்பரோ இன்கேஸ் இங்கே 35 தான் ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னா 35 எதுக்கு நேராக இருக்குது 3க்கு 4க்கு நேராக 35 இருக்குது. ஓகே, 3க்கு 4க்கு நேராக 35 இருக்கா. ஸோ 3க்கு 4க்கு நேராக 1 1 அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலம் 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 65 75 அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ 75 வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா 6 7 8 இது மூணுத்துக்குமே 75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 7 8க்கும் 1 1 1 அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ சிமிலராக இந்த மாதிரி போட நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ வரும். அதில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதோட இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். ஓகே, இந்த மாதிரி ஹையஸ்ட் வேல்யூ போடும்போது இதில் எதுக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா, இந்த மாதிரி எதுக்கு ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ 8க்கு தான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 4 நம்பர் இருக்குது. இப்போ 3க்கு 1க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 0 2க்கு 0 3க்கு 1 இருக்குது 4க்கு 1 இருக்குது 5க்கு 1 இருக்குது 6க்கு 2 இருக்குது 7க்கு 1 இருக்குது 8க்கு 4 இருக்குது. ஸோ இப்போ ஆப்வியஸாக வந்து மோடோட வேல்யூ வந்து 4 இப்படி தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஒன்று குரூப்பிங் டேபிள் அப்புறம் அனாலிசிஸ் டேபிள் இது 2 தான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கடைசியில் நம்ம கண்டினியூஸ் சீரிஸ் வரும். இது வந்து மோஸ்ட்டாக அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். குரூப்பிங் டேபிள் அப்புறம் அனாலிசிஸ் டேபிள். ஓகே, இது புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அப்புறம் மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. இப்போ கண்டினியூஸ் சீரிஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ் சீரிஸு சேம் இந்த ஃபார்மில் தான்.
லைக் எப்படி மீடியனில் ஒரு கண்டினியூஸ் சீரிஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்ப்போம், மோடில் கண்டினியூஸ் சீரிஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்ப்போம். ஓகே, லைக் L1 ப்ளஸ் FM மைனஸ் F1 டிவைடட் பை 2FM மைனஸ் F1 மைனஸ் F2 இன்டூ I அப்படின்னு போடுவோம். ஓகே, லைக் மேலே வந்து FM மைனஸ் F1னா கீழே அதே மாதிரி தான் போடுவோம். இங்கே முன்னாடி ஒரு 2 போடுவோம், இங்கே 2 இருக்குது அப்படின்றதால F2ன்னு போடுவோம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ கண்டினியூஸ் சீரிஸ்னால் அதுக்கான நமக்கு தெரியும், கண்டினியூஸ் சீரிஸ்னால் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது கூட ஒரு ரேஞ்சாக இருக்கும். இதை தான் நம்ம கண்டினியூஸ் சீரிஸ்னு சொல்லுவோம். லைக் 50 to 55, 55 to 60 இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சோடு இருக்கும். இதை தான் நம்ம வந்து கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டினியூஸ் சீரிஸில் வந்து நமக்கு தெரியும், அதில் வந்து மீடியம் கிளாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம பார்த்தோம். இதில் மோடு கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம், மோட்னா என்ன சொன்னேன், எந்த கிளாஸ் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் மோடா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் 20 தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கா. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு நேராக இருக்கக்கூடிய கிளாஸ் தான் மோடு கிளாஸ். ஸோ 65 to 70 தான் மோடு கிளாஸ். ஓகே, இப்போ நமக்கு மோடு கிளாஸ் தெரிஞ்சிருச்சு, 20 தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ FM அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, L1 அப்படிங்கிறது மோடு கிளாஸ் உடைய லோவஸ்ட் வேல்யூ, L2ங்கிறது மோடு கிளாஸ் உடைய ஹையஸ்ட் வேல்யூ. புரியுதா? FM அப்படிங்கிறது மோடு கிளாஸ் உடைய ஃப்ரீக்வன்சி, Fனா ஃப்ரீக்வன்சி தானே, M அப்படிங்கிறது மோடு கிளாஸா. ஸோ இந்த மோடு கிளாஸ் வந்து 65 to 70, இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி 20. F1ன்றது அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, F2ங்கிறது அதுக்கு ஆஃப்டர் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஐங்கிறது வந்து L2 மைனஸ் L1 நமக்கு தெரியல, L2 மைனஸ் L1, L2ங்கிறது 70 மைனஸ் 6, L1ங்கிறது 65, 70 மைனஸ் 65. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஓகே, Z இஸ் ஈக்குவல் டு L1ஓட வேல்யூ 65. ஓகே, ப்ளஸ் FMோட வேல்யூ 20 மைனஸ் F1ஓட வேல்யூ 14 டிவைடட் பை 2 இன்ட்டு FM, 2 இன்ட்டு 20 மைனஸ் 14 மைனஸ் 60 இன்ட்டு 5 அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை டேலி பண்ணோம் அப்படின்னா 20 மைனஸ் 14 16 வரும். ஓகே, இந்த 2 இன்ட்டு 20 மல்டிபிள் பண்ணோம்னா 14 வரும். ஓகே, ஸோ கடைசியில் மல்டிபிள் பண்ணுறோம், நமக்கு டேலி பண்ணால் நமக்கு 68 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக மோட் வேல்யூ வந்து Z இஸ் ஈக்குவல் டு 68. ஸோ இதுதான் வந்து மீடியன் அண்ட் மோட். ஓகே, ஸோ இது அவ்வளோதான் இன்றைக்கான டாபிக். புரியல அப்படின்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே டாபிக். தேங்க்யூ.